முதலீடு இதை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? முதலீடு பண்ணி நம்ம சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அந்த வழிகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓய்வு காலத்துக்கான சேமிப்பை எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்கோம்? எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகளை நம்பி இருக்காம நமக்கான சேமிப்பு போதுமான அளவில் இருக்குதுன்னு நம்மில் எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? எனக்கு நிறைய காசு இருக்கு, ஆனா எனக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்கு. எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி காசுலாம் தொலைக்கணும்? பழைய சேமிப்பு திட்டம் மாதிரி எதுவுமே வராது. எங்க அம்மாவும் அப்பாவும் தாத்தா பாட்டியும் அதுதான் செஞ்சாங்க. காசு வரும் காசு போகும், எதுக்கு நம்ம சேமிக்கணும்? லீவ் லைஃப் ஈச் டே as it is. சிங்கப்பூர்ல இருக்கிற புகழ்பெற்ற முதலீடு வகைகள். 1. பேசிவ் முதலீடு. இதில் நீங்கள் பெருசாக எந்த ஒரு முடிவும் எடுக்காம முதலீடு செய்யலாம். 2. ஆக்டிவ் ஸ்டாக் பிக்கிங். இதில் நீங்கள் நிதி சந்தையை கூர்ந்து கவனிக்கணும், மாற்றங்கள் வரும்போது அதுக்கான முடிவுகளை உடனுக்குடனே எடுக்கணும். 3. டிவிடெண்ட்ஸ். பேசிவ் வருமானத்துக்கான முதலீடு, ஸ்டாக்ஸ் இதில் அடங்கியிருக்கு. 4. ஸ்பெகுலேட்டிவ் முதலீடு. இதில் அதிக ரிஸ்க் இருக்குது, ஆபத்தானதும் கூட. 5. ஹேண்ட்ஸ் ஆஃப் முதலீடு. இதை உங்களுக்காக வங்கி அல்லது காப்பீட்டு முகவர் பார்த்துக்குவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறவர் முதலீடு மூலமாக பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன்னு சொல்கிறார். 2014 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கும் இன்வெஸ்ட் பண்ணதில் லாஸஸ் இருக்குது. நாங்கள் சில சமயத்தில் நிறையா போட்டதை இழந்திருக்கோம். ஆனால் நம்ம ஒரு சின்ன தொகையாக அதில் போட்டதுனால நமக்கு நஷ்டம் நிறையான்னு சொல்ல முடியாது. பொதுவாக நார்மலாக இருக்கிற இந்த லோக்கல் பேங்க்ஸில் மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 1000 வழி தான் வரும். ஸோ அங்கே ஒரு சின்ன தொகையை ஆரம்பித்து அது எப்படி அவங்களுக்கு பொருந்ததான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அது அவங்களுக்கு பொருந்துச்சுன்னா பிற்பாடு அவங்க ஒரு 6 மாதம் பிறகோ இல்லை 1 வருஷம் பிறகோ அவங்க கூடுதலாக அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றுமே தெரியாத பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஹையர் லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் நாட் ஃபீஸிபிள். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நேரடியாக நீங்கள் முதலீடு பண்ணுறது, அதாவது நீங்கள் பங்குதாராக போய் உங்கள் பணத்தை ஒரேடியாக போடுறது, அது சாத்தியமாகாது. ஏன்னா முதல்ல அதிகமான பணம் தேவை. 2வது அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ரிசர்ச் இருக்கணும். செய்கிறதுக்கு அவங்க போய் விசாரிக்கணும், அவங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னன்னு பார்க்கணும். பார்த்த பிறகு இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவங்க மீடியம் ரிஸ்க்னால் அவங்க எனி டைம் கூகுள்லேயே போய் பேலன்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன, இல்லை இடிஎஃப்னா என்னன்னு அவங்க கூகுள் பண்ணி போய் படிக்கலாம். படிச்சுட்டு திருப்பி அவங்க அந்த பேங்க்கில் போய் ஓகே நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போகிறேன், மினிமம் அமௌண்ட் என்னான்னு கேட்கணும். கிரிப்டோ கரன்சியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். கிரிப்டோ மார்க்கெட் ரொம்ப நியூவான மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ பேக் இன் 2014 ரொம்ப சோர்ஸஸ் கிடையாது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டால் அதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலி நிறைய ஸ்டடி பண்ணோம் அதை பற்றி. அதாவது பேசிக்காக எப்படி வாங்குறது, எப்படி விற்கிறது கிரிப்டோ கரன்சியில், அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அது எப்போ மேலே போகும், எப்போ கீழே வரும், அந்த மார்க்கெட் எப்படி ரன் பண்ணுது, ஒரு இது விடாமல் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி அது எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த ஹோல்டிங் பவர். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தொகை ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அது கீழே இறங்கினாலும் சரி, மேலே ஏறினாலும் சரி, மேலே ஏறினா ஓகே நீங்கள் எடுத்துடலாம், கீழே இறங்கிச்சுன்னா உங்களால் அதை வச்சுருக்க முடியணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு தேவை. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது விஷயம் சில பேர் இன்சூரன்ஸ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் செய்வாங்க. அதை செஞ்சுட்டு அவங்க நினைப்பாங்க ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு. இன்சூரன்ஸ் ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள். இப்போ ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குதுன்னா நிச்சயமாக நம்ம ஒரு என்டவுமெண்ட் பிளான் வாங்கணும். ஏன்னா அது அவங்களோட எதிர்காலத்துக்கு உள்ளது. ஸோ இன்வெஸ்ட் தனியாக பிரிச்சுடுங்க, இன்சூரன்ஸ் தனியாக பிரிச்சுடுங்க. அப்படின்னா உங்களுக்கு மானிட்டர் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா முதல்ல ஆபத்துன்னு சொன்னீங்கன்னா ஸ்பெகுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். 2வது அன்ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் பார்த்துட்டிங்கன்னா மத்திய வங்கி MAS சென்ட்ரல் பேங்க் அவங்க ரெகுலேட்டரி பாடி ஃபார் ஆல் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பேங்க்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுசஸ் இன் சிங்கப்பூர் அண்ட் ஆல். அது எல்லாமே தனியார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம். மேபி நாங்கள் இந்த நாட்டில் இந்த ஐலண்டை வாங்குகிறோம்,
நீங்கள் இப்போ உங்கள் பணத்தை போட்டிங்கன்னா 2 வருஷத்தில் ரெட்டிபிக்காரலாம். இப்போ நீங்கள் 10,000 போட்டால் 40,000 2 வேலை நாங்கள் ஷோ பண்ணுறோம், கேரண்டி பண்ணுறோம். இது வேணால் அவங்க சொல்லலாம். ஏன்னா ரெகுலேட்டட் வச்சிங்களேன். அப்போ நீங்கள் அதை போட்டிங்கன்னா இட்ஸ் கன்சிடர்ட் அ டேஞ்சரஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் SGX. இப்போ நம்ம ETF எடுத்துட்டோன்னா இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. யூனிட்ராஸ் எடுத்துட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் இன்றைக்கி எவ்வளோன்னு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ நான் 10,000 வெளி போட்டிருந்தேன், எனக்கு 10,000 யூனிட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இருக்குது. நாளைக்கு யூனிட்ஸோட வேல்யூவை பொறுத்து நான் நாளைக்கே எனக்கு தேவைப்பட்டால் யூனிட்ஸை விற்று நான் பணம் எடுத்துக்கலாம். இந்த ட்ரேடிங்ஸ் எல்லாம் இட்ஸ் ஆன் அ ரெகுலேட்டட் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் வந்து MAS ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் 100% கேரண்டின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ரெகுலேட்டட், அதாவது மேற்பார்வையப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் கவனமாக இருக்குது. ஓய்வு கால திட்டமிடுதல், இதில் செய்யப்படும் தவறுகள். 1, இளமையிலேயே அதை ஆரம்பிக்காமல் போகிறது. 2, ஓய்வு காலத்துக்கான தேவையை குறைச்சி மதிப்பிடுறது. 3, பிளேசிங் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல எல்லா பணத்தையும் போடுறது. 4, நம்மில் பல பேர் ஓய்வு காலத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம வாழ்க்கை போகிற போக்கில் போகிறது. ஆபத்தான முதலீடுகள் என்ன? அதில் மாட்டிக்காம இருக்க நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இடைவேளைக்கு பிறகு. ஸ்பெகுலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட், ஊக வணிக முதலீடு. இதில் ஆபத்துகள் அதிகமாக இருக்குது. இதில் லாபம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பும் இருக்குது, போட்ட பணம் எல்லாமே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட முதலீடு ஆபத்தானதா இல்லையா, ஒரு நிறுவனத்தில் நம்ம பணத்தை நம்பி போடலாமா இல்லையா, இதையெல்லாம் சிங்கப்பூர் நாணய ஆணையத்தின் இணைய பக்கத்தில் இருக்கும் இன்வெஸ்டர் அலர்ட் லிஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. பாண்ட்ஸ், ஃபண்ட்ஸ், equities, REITs, ETFs, accumulators, decumulators, இந்த மாதிரி நிறைய விதம் இருக்குது. பட் எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தாது. டேய் ஆமாவாடா, குட் இன்ட்ரெஸ்டா, பெட்டர் தென் பேங்கா. என்ன ஒன்று நம்ம ரிஸ்க் எடுக்கணும். 2012 அந்த வயசு வந்து roughly around 27 அந்த வயசில் நான் வந்து சேமித்த காசை வந்து நான் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். ரிசர்ச் பண்ணலேருந்து நிறையா காசு வருது, பேங்கோட பெட்டர் இன்ட்ரெஸ்ட் அது. ஸோ நிறைய பேர் சொல்ல நானும் ட்ரை பண்ணினேன். நீ ஒன்று பண்ணு, எனக்கு அப்டேட் பண்ணு. நான் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீ எனக்கு அப்டேட் பண்ணு. ஆரம்பத்தில் வந்து நல்ல ப்ராஃபிட் போணுச்சு. ஸோ 200,000 போட்டப்போ ஒரு 230 வந்துச்சு. நான் 200K போட்டேன்ல, இப்போ 30K ப்ராஃபிட். கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணி வைக்க போகிறேன். நான் இப்போ விற்க போகிறதில்ல, நான் வெயிட் பண்ண போகிறேன். ஸோ பிகம் greedy. அப்போ 2012 வந்து ஆயில் ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு, மேஜர் ஹிட் இந்த மார்க்கெட். உடனே இறங்கிருச்சு எல்லா ஸ்டாக்ஸ். ஸோ எதுவுமே நிச்சயம் இல்லை. உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் போடுங்க, நான் உங்களுக்கு 1 2 ஆக்குறேன்னு சொன்னாக்க நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான். பிகாஸ் சம்திங் இஸ் டூ குட் டு பி ட்ரூ, இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ட்ரூ. சில பேர் இன்வெஸ்ட் பண்ணி காசை வந்து அதில் தொலைச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட்ஸ் ஹாயாக இருக்கும்போது வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு அப்புறம் கீழே வரும்போது ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் அ லாஸ் பாருங்கள். ஸோ அவங்க கீழே வரும்போது அதை விற்காமல் அவங்க பொறுமையாக இருந்தாங்கன்னா திருப்பி அது மேலே வரும்போது அவங்க அப்போ விற்றுடலாம். ஸோ இந்த ஒரு மூவ் பண்ணி நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை பற்றின விஷயம் தெரியணும். அதுக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை பற்றி படிக்கணும். ஸோ ஸ்டாக்ஸ் இறங்கின பிறகு தென் விற்கணும்னு தோணலை. ஏன்னா நினச்சிருந்தேன் இது கொஞ்ச நாள் ஒரு வருஷம் திருப்பி ஏறும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹோல்ட் ஆன் பண்ணேன். ஆனால் ஏறுமோ இல்லை. ஸோ அப்படியே அந்த இதிலே போனனால ஒரு டைமில் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் நினச்சேன் ஓகே விற்றுருவோம்னு சொல்லிட்டு விற்று ஒரு 60K லாஸ். 60,000 லாஸ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை நான் எப்படி எடுப்பேன்? ஸோ ஆசையோடு தான் பூந்தேன், தெரியாமல் பூந்தேன். பட் லாஸ் வந்துச்சு. நம்மள்ட்ட ஒரு பெரிய குறை என்னென்னா டிஸ்கஸ் கூப்பிட்டு கேளுங்க. ஒரு ஆள்கிட்ட கேட்டு உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா 3 பேரை கூப்பிட்டு கேளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். இதெல்லாம் உண்மையான கூகுளில் பாருங்கள். இதெல்லாம் பார்த்து அப்படி முடிவு எடுங்க. ஷேர்ஸ் ஸ்டாக் சொன்னீங்கன்னா சில பேர் நினைக்கிறாங்க அது ரொம்ப ரிஸ்கின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கியான செயல் இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னு பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு லோக்கல் வங்கியோட ஸ்டாக் வாங்குறீங்கன்னா
அது நிச்சயமாக அது இன்னும் இங்கே சிங்கப்பூரில் இருக்க போகுதுன்னு நீங்கள் நினச்சி தான் உங்கள் தொகையை உங்கள் பணத்தையே நீங்கள் அந்த வங்கியில் போடுவீங்க சேமிக்க. ஸோ அது வந்து பேங்க்ரப்டாக எவ்வளவு சான்ஸ் இருக்குது? அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து ஏர்லி இந்த வருஷம் 2021 கிரிப்டோ இது வந்து lot of people were saying about it lah, like நிறையா காசு பார்க்கலாம், per day even 10% கூட ப்ராஃபிட் அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் சொல்ல. அந்த கிரிப்டோ வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ளே, எப்படி விளாடுறது, லைக் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த டைமில் பூரணும், இது வந்து நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆரம்பத்தில் நானும் நினச்சேன் ஓகே ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஒரு 10,000 10,000 வச்சு நான் வந்து ட்ரை பண்ணினேன். தென் த பாயிண்ட் நான் பூந்த பிறகு பாயிண்ட் ஆஃப் த என்ட்ரி வந்து வாஸ் அட் அ பீக். ஸோ டிடன்ட் நோ. ஸோ எனக்கும் தெரியாது, ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஏறுனா ஏறிக்கிட்டே போவோம் பாசிட்டிவ் அப்படின்னு. ஸோ அந்த பீக்கில் பூந்தது அடுத்த நிமிஷம் Elon Musk and everything giving speech and everything, it dropped. எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தெரியாமல் எதையும் செய்யாதீங்க. அதை பற்றி ஒரு பேங்க்கிட்டையோ நல்லா கேட்டு விசாரிச்சுங்க. நீங்கள் செய்யாட்டியும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் விசாரிச்சுக்கணும் ஃபுல்லாக. So Elon Musk was the crypto land, he was the main playmaker. So whatever speech இந்த கிரிப்டோ பிடிச்சிச்சின்னா அது ப்ரைஸ், அந்த கிரிப்டோட ப்ரைஸ் ஏறும். இந்த கிரிப்டோ பிடிச்சிச்சின்னா இந்த ப்ரைஸோட ஏறும், மற்ற கிரிப்டோட இது இறங்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன் நடக்க தென் த ப்ரைஸ் ட்ராப். ஸோ பேனிக்கில் வந்து நானும் நினச்சேன் ப்ரைஸ் இறங்குதே, ரொம்ப இறங்குதே, 50% லாஸ் ஆயிடுச்சு, ஸோ விற்றுருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் விற்றுட்டேன். விற்ற பிறகு தென் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் த திங் வென்ட் பை அப். ஸோ நோ நாலேஜ், இன்ஃபர்மேஷனும் தெரியாது. லைக் நம்ம பூந்து நினச்சோம் எவ்ரிடே ஏறும், ப்ராஃபிட் தான் வரும்னு நினச்சிக்கிட்டு பூந்தேன். ஆனால் அந்த பயத்தில் வந்து நம்ம விற்ற பிறகு தென் வென் ப்ரைஸ் வேணால் நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு கவலை இருந்துச்சு. அந்த மாதிரி இட் வாஸ் அ லேர்னிங் லெசன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எப்போ வாங்குறீங்கன்னு ரொம்ப அந்த டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் 10,000 போட்டேன், 5,000 லாஸ் பண்ணினேன். ஸோ இட் வாஸ் 50% லாஸ். அந்த மாதிரி பெரிய பிரச்சனை என்னென்னா இன்றைய செலவு வந்து உங்களுக்கு இன்றைய இன்பத்தை கொடுத்துரும். யூ எக்ஸ்பீரியன்ஸ் த டேஞ்சபிள் பெனிஃபிட் ஆஃப் த ஸ்பெண்டிங். ஆனால் 25 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வயதான போது எனக்கு வரக்கூடிய ரிட்டையர்மெண்ட் நான் 25 வருஷத்துக்கு தான் பார்க்க போகிறேன். அந்த உணர்வுகள் இன்றைய உணர்வுகளோடு ஈடு கட்டுமான்றது தான் பெரிய கேள்வி. இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா குறைஞ்சது அவங்களுக்கு 6 மாதம் சம்பளம் கையில் பிடிமானமாக இருக்கணும். தட்ஸ் தியர் எமர்ஜென்சி கேஷ். அவங்களோட 6 மாதம் சம்பளம் அவங்களுக்கு பிடிமானமாக இல்லாமல் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ஏறிச்சுன்னா ஓகே, ஆனால் கீழே இறங்கிச்சுன்னா அவங்களுக்கு ஹோல்டிங் பவர் தேவை. உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா உங்களோட சக்திக்கு மீறி செய்யும் போது உங்களுக்கு மன உளைச்சல் வரும். மன உளைச்சல்னால குடும்ப பிரச்சனை வரும், குடும்ப பிரச்சனை பல பிரச்சனை வரும், வேலை பிரச்சனை வரும். ஸோ ஒரு தப்பான முடிவினால பல பின் விளைவுகள் வரும். அதனால் நீங்கள் சரியாக சுதாரித்து எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு நல்ல ஆலோசனை கேட்டு அது அவங்க சொன்னதை மட்டும் நீங்கள் கேட்காம நீங்களும் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணி இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு அதுக்கப்புறம் உங்கள் பணம் போட்டு செய்யுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. முதலீடு பண்ணுறதுக்கு முன்னால் எதுக்காக முதலீடு பண்ணுறோம், இந்த கேள்வியை நாம் நம்மளே கேட்டுக்கணும். ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அடையிறதுக்கு முதலீடு பண்ணலாம். நாம் சேர்த்து வச்சிருக்கிற பணம் அதை அதிகரிக்க முதலீடு பண்ணலாம். பணவீக்கத்தை முறியடிக்க முதலீடு பண்ணலாம். ஓய்வு காலத்துக்கான முதலீடும் இருக்கு. நாம் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் பணத்தை பற்றி எந்த பதட்டமும் இல்லாமல் அதில் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க இப்படிப்பட்ட ஒரு முதலீடு உதவுது. ஓய்வு காலத்துக்கான பொருளாதார திட்டம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கு? இடைவேளைக்கு பிறகு அதை பார்க்கலாம். சேமிப்பு, முதலீடு, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அவசர காலத்துக்காக தேவைப்படுற பணம் சேமிப்பு, தேவைப்பட்ட உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வங்கியில் நீங்கள் போட்டு வச்சிருக்கிற பணம். ஆனால் முதலீடு உங்கள் சொத்து மதிப்பை அதிகரிக்கிறதுக்காக பயன்படுது. ஓய்வு காலத்துக்கான சேமிப்பாகவும் அது உதவுது. இது ரெண்டுமே இல்லாமல் இன்னைக்கு மூத்தோர் பல பேர் இருக்காங்க. சின்ன வயசில் வேலை செய்யும் போது அவங்க நோக்கம் ஒன்று தான், குடும்பத்துக்கான செலவுகள். ஓய்வு காலத்துக்காக அன்னைக்கே அவங்க திட்டமிட்டு இருந்தா இன்னைக்கு வயதாகியும் இஷ்டம் இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது.
செக்யூரிட்டியில் நான் வேலை செய்யும் போது பிகினிங் ஆரம்பத்தில் வந்து 1002 to 1004 எல்லாம் வெட்டி 1002 1004 எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தேன். அதில் தான் எனக்கு சூப்பர்வைசர் வேலை, பெட்ரோலிங் ஆஃபீஸர் வேலை அதெல்லாம் கொடுத்தாங்க. அப்போது இந்த கோர்சஸ்லாம் எடுக்க போகும்போது அப்புறம் ஒரு அளவுக்கு இந்த மேக்ஸிமம் ஒரு 2000 எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது அந்த நேரத்தில். அதுக்கு மேலே அந்த செக்யூரிட்டியில் வேறு ஹையராக பார்க்குறது எனக்கு வழி வாய்ப்பு ஒன்றும் இல்லை. வருஷம் ஏறிக்கிட்டே போகுது, கடன் தொல்லையும் ஏறிக்கிட்டே போகுது. என்ன தான் செய்ய போகிறேன்னு தெரியல. வேணா நான் பார்த்துக்கிறேன். போக அந்த நாளடைவில் அன்றாட வாழ்க்கையில் உள்ள இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் சமாளிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றவங்க மாதிரி நம்மளும் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் பணம் காசோடு இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொந்த பிஸ்னஸ் கூட ட்ரை பண்ணேன். அந்த கிளீனிங்லாம் வச்சுருந்தேன், கிளீனிங் பிஸ்னஸ்லாம் செஞ்சுருந்தேன். மிஸ்டர் செல்வம், நாங்கள் கேட்ட சம்பளத்தை 100 நீங்கள் ஏற்றி கொடுக்கல, நாங்கள் யாருமே வேலைக்கு வர மாட்டோம். என்னப்பா நீங்கள்லாம் இப்படி சொல்கிறீங்க? இந்த மாதிரினா நான் இங்கே போகிறது? திடீர்னு இந்த மாதிரி சம்பளத்தை வசதி கேட்குறிய, தப்புன்னு தெரியுமா உங்களுக்கு? சம்பளம் உயர்வு கேட்கும்போது நான் எடுத்த இடத்துல கான்ட்ராக்டில் வந்து அந்த அளவுக்கு அவங்களால கொடுக்க முடியல, என்னாலையும் ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது அந்த இதெல்லாம் விடுற நிலைமை வந்துச்சு. இது வந்து உங்கள் மேலே தப்பு, உங்கள் பிரச்சனை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நான் பிஸ்னஸை மூடிட்டு போக வேண்டியதான். கைக்கும் வாய்க்கும் சரியாக இருந்துச்சு. ஸோ ஒர்க்கர்ஸுக்கும் நம்ம காசு கொடுக்காம ஏமாற்ற முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அதையும் விட்டுட்டு அப்புறம் தான் நான் ஆள்கிட்டலாம் கேட்கும்போது எனக்கு இந்த டாக்ஸியோட ஆளை அறிமுகப்படுத்திட்டாங்க. நான் அந்த டாக்ஸி பிகினிங் ஓட்டும் போது வந்து வருமானம் ஒரு நாளைக்கு வந்து 120 150 அந்த மாதிரி வருமானம் இருக்கும். பெட்ரோல் போட்டு என்னோடய சாப்பாடு செலவு மற்ற இதர செலவுலாம் போவேன். ஒரு 100 வெள்ளி 100 வெள்ளி தாராளமாக எடுத்துகிட்டு போவேன். அப்போ அந்த டைமில் அந்த 90 வெள்ளிக்கு உள்ள செலவு எனக்கு கைக்கு அடக்கமாக இருந்துச்சு. என்னங்க என்ன பக்கத்து வீட்டு கமலா கூட்டு போடுறாங்களாம், 200 வெள்ளி கூட்டு. ஏதாச்சும் ஒரு சேவிங்க்கு ஆகும்ல, ஸோ சேரலாமா? 200 வெள்ளிக்கு எங்கே போகிறது? நம்மளுக்கே பத்தாமல் இருக்குது. அப்போனா நான் மறுபடியும் இன்னும் ஒரு 3-4 ஹவர் கூட வேலை செஞ்சு தான் உன்ட்டு கொஞ்சம் கொடுக்க முடியும். நம்மளுக்கு சேவிங்கே இல்லை, அட்லீஸ்ட் அதுனாச்சும் ஒரு சேவிங்காக இருக்கும்ல. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பேசிக் இது ஃபண்டமெண்டல்ஸ். உங்களுக்கு வருமானம் என்ன, உங்கள் செலவு என்ன, எந்த செலவை நீங்கள் குறைக்கலாம், எந்த செலவை நீங்கள் குறைக்க முடியாது. அத்தியாவசிய செலவுகளை குறைக்க முடியாது, சில செலவுகளை நீங்கள் குறைக்கலாம். இப்போ ஒரு லோன் இருக்குது, ஒரு ரெனோவேஷன் லோன் இருக்குது, 5 வருஷத்தில் முடிஞ்சிடும். அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு மாதம் 500 வெள்ளி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை முடிஞ்ச பிற்பாடு அந்த 500 வெள்ளியை நீங்கள் சேமிப்புக்கு வைப்பீங்களா? அதான் முதல் கேள்வி. இல்லை இன்னொரு லோன் வருமா, இல்லை இன்னொரு செலவு வருமா அப்படின்னா உங்களோட திட்டமிடுதல் தான் இங்கே முக்கிய பங்கு. நாளாக இப்போ அந்த இன்க்ரீஸ்லாம் ஜாஸ்தியாக ஆகிட்டு இன்னும் நான் வேலை செய்கிற ஹவர்ஸ் கொஞ்சம் கூட எடுத்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் 10 ஹவர்ஸ் நான் வேலை செய்கிறது 12 மணி நேரம் செய்கிற மாதிரி அடிச்சுட்டு செஞ்சேன். ஏன்னா அந்த காசை நான் பார்க்கணும். செய்யும் போது எனக்கு ஒரு 130 எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரில. நான் என்ன செய்கிறது? 8 ஹவர் ஓட்டுறேன், 10 ஹவர் ஓட்டுறேன். இப்போ 15 ஹவர் ஓட்டினாலும் வர மாட்டேங்கிறானே எவனோ. பொதுவாக எல்லாருக்கும் உள்ள மாதிரி வீட்டிலோட அன்றாட தேவைகளை பொறுத்து மளிகை ஜாமான் எல்லாம் அது எல்லாம் நான் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். மூத்தவர் எங்கள் அண்ணன் எடுத்து வளர்த்தவர்கள் இருக்கிற அவருக்கும் போய் மாதம் நான் போய் பார்க்குற மாதிரி கொடுக்குற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த காசு கரெக்டாக கச்சிதமாக இது எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எங்கள் குடும்பத்துலேயும் சமத்தில் ஏதாச்சும் தேவைகள் இருக்கும். நான் என்னோட கடமையை செய்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். மாமா, வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம். நீங்கள் 2 பேர் தான் வந்து நின்று எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். எங்கள் அம்மா அப்பாலாம் நிறைய செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு. அதுக்கு நாங்களும் நல்லா பெருசாக செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன். கல்யாண காட்சி வரும், எப்படியா இருந்தாலும் வரும். அதுக்கும் நான் செலவு செய்கிற மாதிரி சூழ்நிலைலாம் நிறைய ஏற்பட்டுச்சு. அப்புறம் வயசான எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணியெல்லாம் போய் பார்க்கும்போது அவங்களுக்கும், ஏன்னா அவங்க சின்ன வயசில் என்னை தூக்கி எடுத்து வளர்த்தவங்க, இப்போ நான் எப்படி விட முடியும், என்னோட கடமையை நான் போய் செய்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் பணம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களும் 30-40 ஆண்டுகளும் உழைக்கிறோம். இந்த உழைப்புக்கு பின்னால் அந்த ஓய்வு காலத்தில் வந்து ஒரு இனிமையான இன்பமான வாழ்க்கை இருக்கணும். அந்த 62 வயசு 65 வயசில் உங்களுக்கு இன்னும் உழைச்சி வாழ வேண்டிய நிலைமை வந்ததுன்னா இட்ஸ் அ பிட் சேட். ஒரு வருத்தமான விஷயந்தான். மாற வேண்டிய நிலைமை, மாற்றக்கூடிய நிலைமை, மாற்றியே ஆக வேண்டிய ஒரு நிலைமை. என்ன கேட்டிங்க? டாக்ஸி வந்து கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே வரைக்கும் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எவ்ரிடே திக்கும் அபவுட் 100-150 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கடந்த 2-3 வருஷமாக ரொம்ப எஃபெக்ட் COVID-19னால எல்லாருக்கும் தெரியும் இப்படி எது என்ன அப்படின்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு 2 வாரம் இல்லைன்னா 3 வாரம் பொறுத்துக்கிறீங்களா? உங்களோட 300 வெள்ளியை எப்படியாவது நான் கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா இப்போ பேசஞ்சர்லாம் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இன்னும் ஒரு 2 வாரம் இல்லைன்னா 3 வாரம் தந்துடுங்க, நான் உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன்.
நான் இந்த 3000 வெள்ளி சம்பாதிக்கும் போது அப்போது நான் என்ன செஞ்சுருக்கலாம், கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு 100 150 ஒதுக்கி வச்சுருக்கலாம். இந்த நேரத்தில் எனக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நான் தவற விட்டுட்டேன். ரிட்டையர்மெண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்னா, நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக அதாவது ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு. ஏன்னா பேசிக்லி உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸோட கம்ப்யூட்டேஷனே இஸ் இவால்விங் அரவுண்ட் கம்பவுண்டிங் எஃபெக்ட். அப்போனா நீங்கள் ஒரு வெள்ளியை வந்து 30 வருஷத்துக்கு சேமிச்சிங்கன்னா 1.5 விழுக்காட்டில் உங்களோட சேமிப்பு அதிகமாக இருக்கும். அதே ஒரு வெள்ளியை நீங்கள் 10 வருஷத்துக்கு 1 விழுக்காட்டில் சேமிச்சிங்கன்னா உங்கள் சேமிப்பு கம்மியாக இருக்கும். முதல்ல என்னென்னா டைம்லைன், எவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். ஸோ இப்போ கண்கட்டபடி சூரிய நமஸ்காரம் மாதிரி நான் அந்த சேவிங் இல்லைன்னு வருத்தப்படுறேன். முந்தி நான் சேவிங் போட்டிருக்கலாம், அது ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தா பண்ண கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன். இப்போ இது வரைக்கும் வேலை செஞ்சு தான் என்னோடய சம்பாத்தியத்தை வச்சு தான் என் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. 40 வயசுக்கு மேலே இன்னொரு 20 வயசில் நம்ம ரிட்டையர் பண்ணணுமே, நமக்கு பணம் தேவைன்னு சொல்லிட்டு அவங்க அதில் கவனம் செலுத்திருக்கணும். அவங்க கொஞ்சமாவது சேமிச்சிருக்கணும். எவ்ரிபடி வில் ரிட்டையர். த டூ கொஷன் இஸ், நீங்கள் உங்கள் வயசில் ரிட்டையர் பண்ணும்போது பொருளாதார ரீதியாக ரிட்டையர் பண்ணுறீங்களான்றது தான் முக்கியம். அப்படி பண்ணணுன்னா நீங்கள் சேமிச்சிருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ரிட்டையர்மெண்ட்டில் உங்களுக்கு அதிகமாக ஆகக்கூடிய ஒரே ஒரு செலவு, மெயின் செலவு என்னென்னா மருத்துவம். ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானோடு சேர்த்து நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது மருத்துவ பிளான். ஸோ இப்போ உள்ள இளையவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, தயவுசெய்து வேலை செஞ்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறு சேமிப்பை போட்டு வைங்க. ஒரு இன்சூரன்ஸோ ஏதாச்சும் போட்டு வச்சிங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு உதவும். எப்படிப்பட்ட முதலீடு உங்களுக்கு சரியானது அதை தெரிஞ்சுக்கணும்னா இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். உங்கள் பொருளாதார இலக்கு என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன், அதை பற்றியும் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் போட்டிருக்கிற பணம் அவசரத்துக்கு தேவைப்படுமா, இல்லை எவ்வளவு காலத்துக்கு அந்த பணத்தை அந்த முதலீட்டில் போட்டு வைக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க? ரிஸ்க் appetite, அதிக வருவாய் ஈட்டக்கூடிய முதலீடுகளில் அதிக ஆபத்தும் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீங்க அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதலீடு பாணி, சில பேர் நாள் முழுக்க கணினி முன்னால் உட்காந்து முதலீடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் பணத்தை போட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதெல்லாம் போக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஒரு குறிப்பிட்ட முதலீடு எவ்வளவுதான் கவர்ச்சிகரமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆராய்ச்சியை செஞ்ச பிறகு தான் அந்த முதலீட்டில் இறங்கணும். இது உங்களுக்கு தெரியுமா? எந்த ஒரு அமௌண்ட்டை நீங்கள் போட்டுட்டு அது நமக்கு வந்தால் ஓகே, வரலைனாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி ரிட்டையர்மெண்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு கால வரம்பு இல்லை. முதல்ல எப்போ வேணால் ஆரம்பிக்கலாம். முதல்ல அண்டர்லைங் ஃபேக்டர் என்னென்னா, உங்களோட பொருளாதாரம், உங்கள் சூழ்நிலை, உங்கள் கேஷ் ஃப்ளோ, இது மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ், டீனேஜஸ் முடிஞ்சு திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறையா பளு இருக்கும். கல்யாண செலவு, அப்புறம் வீட்டு செலவு, அப்புறம் முதல் குழந்தை செலவு. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்களோட வருமானம் அதிகமாக இருந்தாக்க, அவங்களோட கேஷ் ஃப்ளோ நல்லா இருந்ததுன்னா தென் ஓகே, they can start early.